அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு சைத் வியூ அண்ட் வெல்கம் பேக் டு another vlog. கைஸ், இன்றைக்கி நான் வந்து கத்தாருக்கு வந்து கரெக்டாக 20வது நாள் ஆகுது. இந்த 20வது நாளில் இன்றைக்கி ஒரு கம்பெனியில் வந்து ஃபைனலாக ஒரு ரிசல்ட்டுக்காக வேண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அந்த ரிசல்ட் வந்து இனிமேல் வந்து அவங்க சொல்லுவாங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்தது ஒரு விசாவில் வந்தோம். அந்த விசா வந்து இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் ஜாப் கிடைச்சதுனால அந்த கம்பெனியில் அப்படியே சேஞ்ச் ஆக போகிறோம். அதாவது ஸ்பான்சர் சேஞ்ச். அது சேஞ்ச் ஆகிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம அந்த கம்பெனியில் அக்கமெண்டேஷனில் போய் இருந்துட்டு அப்படியே நம்ம வேலையை பார்க்க வேண்டியது. சரி, இப்போ நான் வந்து காலையிலேயே எந்திரிச்சிட்டு இப்போ வந்து போயிட்டு பல்ல விளக்கணும். பல்ல விளக்கிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைகள்லாம் பார்க்கணுங்க. டைம் இல்லை, அந்த ஆஃபீஸ்க்கு வேறு கால் பண்ணி கேட்கணும். வெற்றிகரமாக பல்ல விலைக்கு முடிச்சிட்டேங்க. ஆமாம், இனி அப்படியே வந்து போய் ஒரு பிளாக் டீ வந்து ஃபஸ்ட்டு வந்து போடணும். சரிங்களா? நம்ம ரூமுனாக்கா என்ன சொல்கிறது, நம்ம இஸ்மாயில் பாய் ரூமில் தான் வந்ததுலேருந்து தங்கிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அவங்களுடைய அக்கமெண்டேஷனில் தான் நம்ம வந்து இருக்கிறோம். இந்த பிளாக் டீயில் வந்து எப்படி நம்ம வந்து பண்ணுறது அப்படின்னாக்கா, இஞ்சி, 2 கிராம்பு, இத்தனையோரு பட்டை, ஒரு ஏலக்காய். ஏன்னா ஒரு ஆளுக்குனால ஒரு ஏலக்காய், 3 பேர்னா 3 ஏலக்காய் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா உரலில் வச்சு இடித்து அதில் போட்டு கொதிக்கி விட்டு குடித்தோம் அப்படின்னாக்கா காலையிலேயே வந்து நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். தண்ணியை வந்து எடுத்தாச்சு கேஸ். அடுப்பை வந்து பற்ற வச்சுருக்கோம். அப்படி மேலே வச்சிட வேண்டியது. கத்தார் கேஸ் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து கத்தாரில் உள்ள கேஸ். இது எத்தனை கிலோ போட்டிருந்தாங்க, 5.20 kg. ஆமாம், அது டோட்டல் கேஜி வந்து 5.20 kg, 24.5 லிட்டரு. ஓகேங்களா? நமக்கு வந்து இங்கே தான் இருந்துச்சு. இஸ்மாயில் பாய் வாங்கிட்டு வந்தாப்புல கட் பண்ணி வச்சுருந்தேன் நேற்று. ஓகே, இதில் இருந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ரொம்பலாம் போட போகிறது கிடையாது. அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். ஓகே, இந்த இதில் வச்சுக்கிறோம். அடுத்தது இங்கே அவன் கிச்சனில் எல்லாமே வச்சுருப்பாப்புல. பாருங்களேன், வீட்டில் அஞ்சரை பெட்டிக்குள்ள காசு இருக்கிற மாதிரி அதை காசுலாம் இருக்கு பாருங்க. இஸ்மாயில் பாய் அந்த ஒரு ரியால் இதெல்லாம் வச்சுருப்பாப்புல. இந்த எனக்கு இதை பார்க்கும்போது வீட்டியாவும் தான் வரும். இதுதான் வந்து கிச்சன். இதில் எல்லா ஜாமானுமே இருக்குது. நாங்கள் வந்து இதில் தான் இந்த டீ போடுறது, சமைக்கிறது. நேற்று நைட்டு சேமியா செஞ்சோம். அந்த சேமியா கொஞ்சம் இருக்குது. அவினாஷ் ப்ரோ வந்து நம்ம கொஞ்சம் வச்சுட்டு போயிருக்காப்புல. ஆமாம், இது வந்து இஞ்சி இடிக்கிற உரல். நங்கு இடிக்க வேண்டியது தான். இப்போது இஞ்சியை உரலில் போட்டுக்கிறோம் கலக்கிட்டு. ஓகேவா? இஞ்சியை க்ளீன் பண்ணி உள்ளே போட்டாச்சு. எனக்கு ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு எடுத்துருக்குறேன். பட்டை வந்து சின்னதாக அதில் சும்மா போட்டால் போதும். அங்கே தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. உரலை எடுத்து இடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த இஞ்சி இடிச்சிருக்கேன்ல, அந்த இஞ்சியோடைய மனமும் இந்த ஏலக்காவோட மனமும் சும்மா வேற லெவலில் இருக்குதுங்க. நல்ல மனமாக இருக்குது கேஸ். ஏலக்காய் லைட்டாக தான் நெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, பரவாயில்ல. என்னங்க இஞ்சி எவ்வளோ போட்டு குடிக்கிறீங்க, காரம் நாக்கை பிச்சிடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா அந்த அளவுக்குலாம் காரம் இருக்காது. ஏன்னா இது சைனா இஞ்சி.
உரல் வைக்கிற இடம் இந்த இடம் பின்னாடி வச்சிட வேண்டியது. அடுத்தது வந்து தேயிலை கைஸ், தேயிலை நம்ம ரெட் லேபிள் தேயிலை மேட் இன் கத்தார், சூப்பர் ஸ்ட்ராங். சூப்பர் ஸ்ட்ராங்னாக்கா நீங்கள் வேறு நினைக்கிறாங்க, தேயிலையில் சூப்பர் ஸ்ட்ராங். இது பாத்திரம் வைக்கிற அறைகள். இதுக்குள்ள நமக்கு எதுக்கு இருந்துச்சு ஸ்பூனு காணும். என்ன போச்சு? சரி, வல்லவனுக்கு புல்லும் இறங்குற மாதிரியா, இதை எடுத்து பயன்படுத்துவோம் கைஸ், இதை எடுத்து பயன்படுத்துவோம். ஓகே, சும்மா அப்படி கொஞ்சமாக போட்டால் போதும் தேயிலை, ரொம்ப உடம்பு போட தேவையில்லை. தேயிலை அதிகமாக பயன்படுத்தக்கூடாதா, பயன்படுத்தலாமா தெரியல. பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஐயோ சீனி கேஸ், அந்த எந்த ஸ்பூன்னா நமக்கு அளவு தெரியும், இந்த ஸ்பூனில் அளவு தெரியாது நமக்கு. ஓகே, சீனி போட்டாச்சுங்க. அங்கே டீ குதிச்சுக்கிட்டு இருக்குது. எங்கள்கிட்ட வடிகட்டி இருக்கிறது ரொம்ப சின்னதாக இருக்குது. வடிகட்டி ரொம்ப சின்னதுன்னா அந்த இருக்கு பாருங்க. என்னன்னு கேட்டாக்கா, நாங்கள் வடிகட்டி வாங்க போகும்போது சின்ன சைஸ் எதுவுமே இல்லை. சரி, கிடைக்கிறத வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை வாங்கியாச்சு. இதில் வடிகட்டுறது நமக்கு சேலஞ்ச். ஓகேவா, ஒரு விதமான ஒரு இதை கட்டணது அங்கே கோச்சிருச்சு. நான் வடிகட்டிட்டு வர்றேன். ஓகே கேஸ், வடிகட்டியாச்சு. ஓகேங்க, இப்போ டீ எடுத்துகிட்டு போய் குடிப்போம். டீயை குடிக்கலாமா? ஆவி எப்படி பறக்குதுன்னு பாருங்க டீயில். இதே நம்ம நாடாக இருந்துச்சு அப்படின்னாக்கா, நம்ம வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னாக்கா, வீட்டில் இருக்கும்போது வீட்டுக்காரம்மா போட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க, நம்ம குடிப்போம். ஆனால் இங்கே வந்து நம்ம வேலைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தையுமே நம்ம தான் பார்த்துக்கிறோம். தொண்டையை கவ்வுது நல்லா. ஒரு ஒரு என்ன சொல்கிறது, இஞ்சியுடைய அந்த காரம்லாம் இறங்கி நல்லா இருக்கு டீ. சரி, இப்போது நான் வந்து டீயை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வீட்டுக்கு ஃபோன் பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு சமையல் ஒன்று சமைக்கணும். அதுக்கிடையில் அந்த கம்பெனிக்கு ஃபோன் அடித்து என்ன விஷயம், என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, என்னுடைய விசா ஸ்டேட்டஸ் என்ன, எப்படி சொல்லிட்டு கேட்கணும். ஸோ அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த இதுகள்லாம் எடுக்க முடியும். ஸோ அது இன்றைக்குள்ளே கேட்டு இது பண்ணால் தான் எல்லாமே சரியாகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். டீயை போட்டு குடித்தாச்சுங்க. குடிச்சிட்டு அப்படியே ரூமை கொஞ்சம் அப்படியே ப்ரெஸ்ஸை வச்சு அடிச்சு விட்டுட்டு, அப்புறம் அந்த வாஷிங் மிஷினில் வந்து ட்ரெஸ்ஸு கிடக்குது, அது சுற்றிக்கிட்டு இருக்குது. அதை எடுத்து அப்படியே காய போட வேண்டியதான். அதுக்கடுத்து ஏதாச்சும் சமையல் பண்ணணும். நம்ம இஸ்மாயில் ப்ரோட்ட தான் வந்து கேட்கணும் என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஏதாச்சும் சாம்பார் இல்லை புளிக்குழம்பு ஏதாச்சும் வைக்க சொல்லுவாப்புல, அதை அப்படியே வச்சிட வேண்டியதான். வீட்டுக்கும் ஃபோன் அடித்து பேசிட்டேன். இப்போது என்ன சொல்கிறதுனாக்கா, நீங்கள் கத்தாருக்கு எப்படி வந்தீங்க, முன்னாடி உள்ள வேலை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கு தான் நான் வந்து போன வீடியோவிலேயே வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன், எதனால் போனேன், என்னதுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோன் வருது, பார்ப்போம். இப்போ வந்து நமக்கு ஒரு ஃபோன் வந்துருந்துச்சு. என்ன அப்படின்னாக்கா, ஒரு நண்பர் வந்து அவருடைய கம்பெனியில் வந்து என்ஓசி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம்.
ஸோ அவர் வந்து இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏதாச்சும் ஒரு கம்பெனி கிடைச்சா நான் சேஞ்ச் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்ட வீடியோவை பார்த்துட்டு அதில் ஒரு நம்பர் மிஸ் ஆயிருச்சு. அந்த கடைசி வந்து 8 மட்டும் நான் வச்சுருந்தேன். அது எடிட்டிங் தான் ஏதோ ஒரு பிழை ஆயிடுச்சு. அதுக்கு பக்கத்தில் 5 சரிங்களா? கடைசியில் 8 அதுக்கு பக்கத்தில் ஒரு 5 மட்டும் போட்டுட்டு கால் பண்ணீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு கால் போகும். அவர் எடுத்து பேசிக்கிடுவார். ஸோ நீங்கள் கத்தாரில் இருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்கள்கிட்ட என்ஓசி இருக்குனாக்கா நீங்கள் வந்து தாராளமாக வந்து அந்த கம்பெனியில் வந்து சேஞ்ச் ஆகி அது ஒரு ஃப்ரீலான்ஸ் விசா தான் அது. நீங்கள் வேலை தேடுற மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? அவர்கிட்ட நீங்கள் பேசினாலே கூடுதல் விவரம் உங்களுக்கு வந்து சொல்லுவார். என்னென்ன எப்படி என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கேஸ். கேஸ் காலையில் உள்ள பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. நேற்று நைட்டு சேமியா செஞ்சுருந்தோம். அதை வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஏன்னா இவன் ரூம்குள்ளே இருக்கும்போது கிளாஸ் போட்டிருக்கான் அப்படி தானே பார்க்குறீங்க. வெயிட் பண்ணுறேங்க, நான் அதுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து வெளியில் போகிறோம் சரிங்களா? இந்த குப்பையை எடுத்துட்டு வெளியில் போய் போட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காட்டுற மாதிரி உங்களுக்கு எப்படி என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி சரியா? ரூமை அன்லாக் பண்ணி கீயை எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியில் வர வேண்டியது. வெளியில் வந்தோன்னே எப்படி இருக்குது? பளிச்சுன்னு இருக்கு. அப்படியே பட்டா பகல். ரூமில் இருக்கும்போது நான் நைட்டு தான் விளாக் எடுக்கிறேன் அப்படி தானே நினச்சிங்க. அதான் கிடையாது. இது நம்ம வந்து உள்ளே இருந்துட்டு வெளியில் போகும்போது லாக் பண்ணி சாவியை எடுத்துக்கிட்டு அப்படியே போய் குப்பையை போட்டுட்டு வர வேண்டியதுதான். இங்கே அடிக்கிற வெயில வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. அந்த அளவுக்கு போட்டு தலைவர் வெளுத்து வாங்குவாப்புல. என்னமோ சன்னு நமக்கு தலைக்கு மேலே இருக்கிற மாதிரியா இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கு. சென்சிட்டிவான கண் இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு வந்து ரொம்ப சிரமம். இந்த வெயிலில் போனாக்கா கண்ணு கூசு, வெயிலில் போனால் தலைவலிக்கு, இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வெயில் வந்து செட் ஆனாலும் நம்ம செட் ஆக்கிக்கிறணும் அப்படின்னாக்கா அதுக்கு என்ன பண்ணணும்? சன் கிளாஸு போட்டுக்கிறணும். ஓகேங்களா? அப்படியே பின்னாடி காட்டுற பாருங்க உங்களுக்கு. இதாங்க நம்ம ஏரியா மதன கலிஃபா சவுத்து. நான் வெளியில் வந்து கைலியோடு தான் வர்றேன். ஏன் கைலி போட்டு வரக்கூடாதா அப்படின்னு நினச்சி சொன்னீங்கன்னாக்கா கேட்டிங்கனாக்கா இதுதான் குப்பை தொட்டி. சாவியும் சேர்த்து போட சாவி பக்கம் பத்திரம் கைலியோடு வரக்கூடாதா அப்படின்னாக்கா இந்த கைலி எல்லாமே வந்து நைட் ட்ரெஸ்ஸு சரிங்களா? அதனால் வந்து நம்ம ரூம்குள்ளே தான் போடணும். இது யார் எனக்கு சொல்லி கொடுத்ததுன்னா என்னுடைய பழைய ஓனர் சொல்லி கொடுத்தாரு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு நாட்டை விட்டு, அதாவது நம்ம சொந்த நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னாக்கா இங்கே உள்ளது மாதிரித்தான் நம்ம வந்து வாழ பழகி கொள்ளணும். சரிங்களா? என்ன செய்யுது பாய்? பக்கத்தில் தானே நீங்கள் போனீங்க, அதுக்கு எதுக்கு சாவியை லாக் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அது நம்மளுடைய சேஃப்டிக்கு தான். ஓகே, இதுதான் வில்லா. அதாவது எப்படின்னா இது ஒரு அரபி வீடாக இருந்தது. அப்படியே வந்து இதுக்கு வாங்கி ரெண்டுக்கு வாங்கி அப்படியே வில்லாவாக கட்டி வச்சுருப்பாங்க. அந்த அதுக்கு பாருங்கள், அப்படியே வில்லாவாக கட்டி வச்சுருப்பாங்கண்டா. இது ஒரு ரூமு, அது ஒரு ரூமு, அங்கே ஒரு ரூமு, அப்படியே பின்னாடி போய்கிட்டே இருக்கணும். ஃபுல்லாமே வந்து இதாக தான் இருக்கு. நடந்து போகிற அளவுக்கு தான் சந்தை இருக்குது. இந்த இருக்கு பாருங்க, இருக்குதா? ஃபுல்லாமே ரூம்ஸாக தான் இருக்கு. ஓகே, இப்படி தான் வந்து ஸோ கத்தாரில் நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஓகேவா? இப்போ நான் வந்து கம்பெனி விசாவில் வந்ததுனால இந்த இதை நான் வந்து வீட்டு விசாவில் வந்திருந்தேன் அப்படின்னாக்கா ஸோ கத்தாரியுடைய வீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லா தெரியும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க வச்சுருப்பாங்க. இங்கே வந்து ஒவ்வொரு ரூம்ஸுக்கும் ஒவ்வொரு ரேட்டு இருக்குங்க கைஸ். இப்போ இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நாங்கள் தங்கியிருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1600 ரியால் சம்திங் என்னமோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அபினாஷ் ப்ரோ தான் சொன்னாப்புல. சரியாக எனக்கு தெரியலை. 2 பேர் ஷேரிங்கில் இருக்காங்க, நம்ம இஸ்மாயில் பாய் அபினாஷ் ப்ரோவும். இப்போ நம்ம ஊரில் இருந்து வந்ததுனால வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த ரூமில் வந்து 2 பேருடைய தயவில் வந்து நான் தங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு வேலை கிடச்சிருச்சு இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இல்லையா? ஸோ இன்றைக்கி தான் வந்து இந்த எம்ஓ இதெல்லாம் வந்து ஓப்பனில் இருக்குது.
ஸோ விசா ப்ராசஸ் வந்து நடத்தி எனக்கு வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும் நல்லபடியாக, பார்ப்போம். மதியத்துக்கு வந்து என்ன சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இஸ்மாயில் ப்ரோ ஃபோன் பண்ணாப்புல. என்ன ப்ரோ என்ன காய்கறியெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தக்காளியில் ஒன்று இருக்குது, உருளைக்கிழங்கு இல்லை ப்ரோ, வெங்காயம் இருக்குது, இப்போது கேரட் பீன்ஸு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே நான் வரும்போது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து அப்பளம் பொரிக்கணும். அதுக்கப்புறம் மாசி கருவாடு இருக்குது, இதை வச்சு ரசம் இருக்குது, சோத்தாக்கி சாப்பிடலாம். இப்போ நான் கத்தாருக்கு வந்திருக்கேன் இல்லையா, வரும்போது என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம், நம்ம வந்து முன்னாடி ஒரு வீட்டில் இருந்தோம், இப்போ நம்ம வந்து ஃப்ரீலான்ஸ் விசாவில் போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு நம்ம வேலை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு இதாக வந்தேன். அதுக்கப்புறம் சிவி இஸ்மாயில் ப்ரோ வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்தாப்புல. அந்த சிவியை எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாருக்கிட்டேயுமே நான் வந்து அனுப்பி வச்சேங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச சில கம்பெனிகளில் எல்லாத்துலேயுமே கொடுத்து வச்சுருந்தாங்க. நிறையா கம்பெனிகளில் கொடுத்தாங்களாம்மா. ஆனால் ஒரே ஒரு கம்பெனியில் மட்டும் எனக்கு கிளிக் ஆகிருந்துச்சு. ஸோ அந்த கம்பெனி நேமை வந்து நான் சொல்ல விரும்பலை. அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி ஃபைனலாக வந்து தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. சரி ஓகே. இப்போ நான் இதில் வந்து என்ன சொல்ல வர்றது அப்படின்னாக்கா, ஒரு நம்ம ஃப்ரீலான்ஸ் விசாவில் நம்ம வந்துட்டோம், நமக்கு தெரிஞ்ச வேலையை நம்ம வந்து கண்டிப்பாக தேர்ந்தெடுத்து அந்த வேலைக்கு போய் வேலை பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்பவே நல்லா இருக்குது. அதைத்தான் நான் உங்கள்கிட்ட வந்து பதிவு பண்ணிக்கிறது. இல்லை உங்களுக்கு எந்த வேலையுமே தெரியாது, நம்மளாம் ஒரு வேலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீலான்ஸ் விசாவில் வந்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு வேலை தேடி அந்த வேலையை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் சேலரி கம்மியாக வந்து அது உங்களுக்கு ரொம்ப சிரமத்தை ஏற்படுத்தும். ஸோ அதனால உங்களுக்கு என்ன வேலை தெரியுமோ அந்த வேலையை தேர்ந்தெடுத்து வந்தீங்கன்னாக்கா ஸோ பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லிக்கிட்டது. இந்த ஐஃபோன் வாங்கினதில் இருந்து ஐக்ளாத் ஸ்டோரேஜ் ஃபுல்னு வருது. நம்ம ஊர்னாக்கா ஜிபே கொடுத்தோம் அப்படின்னாக்கா ஏதோ ஒரு அமௌண்ட் வரும், அதை நம்ம கட்டி விட்டு நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் இது பண்ணிவிட்டு போகலாம். ஆனால் கத்தாருக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாமே 3 ரியாலு 5 ரியாலு 6 ரியாலு 7 ரியாலு அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்குது. ஸோ இனிமேல் தான் வந்து எல்லாமே இது பண்ண முடியும். அதுபோக நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு தான் நமக்கு ரொம்பவே முக்கியம். ஏன் அப்படின்னாக்கா கத்தாரில் நடக்கக்கூடிய அப்டேட்டுகள், நான் கத்தாரில் ஏன் அப்படின்னாக்கா நான் உங்களுக்கு நிறைய அப்டேட்டுகளை வந்து கொடுப்பேன் சரிங்களா. ஸோ அதுதான் வந்து நான் வந்து சொல்லிக்கிறது. நீங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்க 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டாங்க அப்படின்னாக்கா 4, 8, 8, 16, 16, 32 இப்படி போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுதான் கைஸ், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ கத்தாரில் வந்து நிலவரங்கள் எல்லாமே ஓகே அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக போய்கிட்டு இருக்குது. அதை தொடர்ந்து நானும் பயணம் செய்துக்கிட்டே இருக்கிறேன். பாப்போம் இன்ஷா அல்லாஹ் எப்படி என்ன மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காமல் நம்ம செய்தி சேனல் பேஜையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு மறுபடியும் ஷேர் பண்ணி விடுங்க. பாய், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.